என்ன என்ன விமர்சனம் வெளியில் எத்தனையோ சொல்கிறாங்க. நான் என்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டிலேருந்து வேற ஒரு நிலைப்பாட்டில் மாறி நான் பேசுகிறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணத்தை புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய மனோநிலையிலேருந்து எந்த மாற்றமும் அடையலை. ஆனால் என்னுடைய கொள்கைப்பாட்டில் ஒரு சிந்தனையில் தெளிவோட முன்வைக்கிறேன். என்ன அது? நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் ஒரு இஸ்லாமியரை வெறுக்க விரும்பவில்லை. திஸ் இஸ் மை ஸ்டாண்ட். ஆனா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீ ஒரு உண்மையான இந்துவா இருக்கணும்னா இஸ்லாமியனை வெறுத்தாதான் நீ இந்துவா இருக்க முடியும்னு சொன்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன், அதற்காக ஒரு கிறிஸ்துவரை என்னால் வெறுக்க முடியாது. நான் கிறிஸ்துவரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன், இஸ்லாமியரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடாகவோ கிறிஸ்துவ நாடாகவோ மாறுவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்துவாகவும் இருக்கிறேன். ஐ எம் வெரி கிளியர். ஏன் நான் ஏத்துக்க தயாரா இல்லை? ஐயா, ஒரு நாடு மதம் சார்ந்த நாடாக மாறும் என்றால் சிந்திக்கிற உரிமை அந்த நாட்டிலிருந்து போய்விடும். நீங்க உலக வரலாறு எடுத்து பாருங்க. இஸ்லாமிய நாடுகள் நல்லா தான் இருக்கும், அங்கு பிற மதங்களுக்கான சிந்திக்கிற உரிமை கிடையாது. கிறிஸ்துவ நாடுகள் உலகத்தில் இருக்கு, வேறு மதங்களை சொல்லுகிற உரிமை பாதி உண்டு பாதி கிடையாது. எப்ப என்ன எதிரியா டிக்ளேர் பண்ணாங்கன்னு சொல்றேன். நான் 3 கேள்வி கேட்டேன். டேய், சாமி கொண்டு போறது எங்க இஷ்டம்டா. நாங்க சிவனை தோல்ல தூக்குவோம், பெருமாளை தோல்ல தூக்குவோம், முருகனை தோல்ல தூக்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு கடவுளை நாங்க தோல்ல தூக்குறோம். அதென்ன பல்லக்குல நீ ஏறி உட்கார்ந்துக்கிறது, ஒன்னையும் நாங்க தூக்கணும்னு எங்களையே தூக்க சொல்ற? நீ இறங்கி நடந்து வா, இறங்கி நடந்து வா. நீ நின்ன பெருமாளுக்கு ஈக்குவல? பெருமாளை தூக்குனா ஒன்றையும் சேர்த்து தூக்கணுமா? நீ நடந்து வந்தா என்ன கெட்டுப்படுமா? கற்பூர ஆரத்தி காட்டணும், கீழே இருந்து காட்டு. தேங்காய் பழம் உடைக்கணும், கீழே இருந்து ஓட்ட. என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன் 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அன்னைக்கு என்ன ரவுண்டு கட்டினானுங்க. ஆஹா, இந்த ஆள் டேஞ்சரஸான ஆளு. இவன் இந்த மக்களுக்கு மானம் சொரணை இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே போறான். இவங்க மானம் சொரணை எல்லாம் இல்லாம இருந்தாதான் கடைசி வரைக்கும் இவனை முட்டாளா வச்சிருக்க முடியும். அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி கழுதையை போட்ட மாதிரி போட முடியும் அப்படிங்கிற ஐடியால இருந்தா. நான் முதல் கேள்வி கேட்டேன், இறங்கு கீழே, கற்பூர ஆட்டி கீழே இருந்து காட்டு. நாங்க சாமியை தூக்கிட்டு வர்றது எங்களுக்கு சந்தோஷம், உன்னை தூக்குறது எங்களுக்கு சங்கடம், ஏத்த மாட்டோம், இறங்கு கீழே. தப்ப? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டேன், நாங்க எப்படி ஒரு மதத்தை பிரிவு சைவம் வைணவம் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அப்படி ஒரு பிரிவுக்கு நீ தலைவன், அவ்வளவுதான். ஒரு குரூப் உன்னோடது, உனக்கு வேதம் முக்கியம். நான் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு வேதம் முக்கியம் இல்லை. ஏன்? எங்களுக்கு திருமுறை இருக்கு, எங்களுக்கு சேக்கிழார் போறோம், எங்களுக்கு திருநாவுக்கரசர் போதும், எங்களுக்கு ஆழ்வார்கள் போதும், எங்களுக்கு திருமந்திரம் போதும், எங்களுக்கு வள்ளலார் போதும், எங்களுக்கு தாய்மானவர் போதும். எங்களுக்கு புரியாத வேதம் எங்களுக்கு வேண்டியதில்லை. நீ வச்சுக்க, வேதத்தை நீ வச்சுக்க, அது எங்களுக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேங்கிற, படிக்க விடவும் மாட்டேங்கிற, எது கேட்டாலும் அது இருக்குது, அதுல இருக்குது, அதுல இருக்குதுங்கிற. அப்புறம் அதுல இருக்குதுன்னு சொல்றதோட நிறுத்துறது இல்லை, அதுல ஒன்ன ஒசத்தியா சொல்லிக்கிற, எங்களை மட்டமா சொல்ற. நாங்க ஏன் அதை கேட்கணும்? புத்தக திருவிழா என்பது மற்றைய திருவிழாக்களை போல அல்ல. பொதுவாக நாம் ஒரு கோயில் திருவிழா அப்படின்னு போனால் பலூன் வாங்குவாங்க, கிளுகிளுப்பை வாங்குவாங்க. எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்தவங்க முக்கியமாக ஒரு அப்பளம் வாங்குவாங்க. அந்த அப்பளத்தில் ஒரே ஒரு நன்மை இருக்குது, பிடிக்காதவங்க தான் மறைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பொருட்காட்சின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக ஜாலியாக நேரத்தை விரயம் செய்கிற உலகத்தில் இப்போது இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு அரசு அறிவு பரவ வேண்டும் என்ற எண்ணத்திற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழா நடத்த வேண்டும் என்று ஒரு கடுமையான முயற்சியை மேற்கொண்டு புத்தக திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விலங்கிலிருந்து மனிதன் பிரிகிற இடம் என்று ஒன்று உண்டு. டார்வின் தியரி படி அப்படி மனிதன் பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிற போது குரங்கிலிருந்து அவன் மனிதனாக வருகிறான் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு கேள்விக்குறி மட்டும் நிற்கிது. என்னன்னு கேட்டா, ஒரு கண்ணி அதுல காணும். கண்ணினா ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ்னு வரணும் இல்லை, ஒரு கண்ணி காணும். அந்த கண்ணி இருந்தால் மட்டும்தான் அந்த தியரி முழுசா ப்ரூவ் பண்ண முடியும்.
ஏன்னா குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு கண்ணியை காணும். எப்படி தெரியுங்களா? இப்போ குரங்குலேருந்து எவல்யூஷன் ஆகிருக்கிறான்னா இப்போ இருக்கிற எல்லா குரங்கும் நம்மளை மாதிரி ஆயிருக்கணுமே, அது நிற்கிது அப்படியே. அப்போ மனிதன் ஒரு இனம் வந்துடுச்சே, ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு கண்ணி இருக்கணுமே, அது எங்கே அப்படின்னு கேட்குறான். இதுக்கு வேற மாதிரி யோசித்து சில பேர் அர்த்தம் சொல்கிறாங்க. வேற்று கிரகத்திலேருந்து வந்த கிரகவாசிகள் இங்கு இருக்கிற இந்த குரங்குகளோடு இணைந்த போது இந்த மனித இனம் தோன்றி இருக்கலாம், அதனால அந்த கண்ணி கிடைக்கல, அவங்க திரும்ப போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க. இதெல்லாம் புராணங்களில் கூட அது மாதிரி சொல்லி தான் பார்த்தாங்க. இந்திரனுக்கு பிறந்தான், சூரியனுக்கு பிறந்தான், இதெல்லாம் கூட அந்த வேற்று கிரகவாசிகளுடைய வருகையும் அந்த இணைப்பையும் புராண மொழியில் சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஆனா விலங்கிலிருந்து மனிதன் எங்க மாறுகிறான் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு இடத்துல தான் மாறுறான். அறிவை சேகரிப்பது, மற்றவருக்கு சொல்லித் தருவது, அந்த அறிவை மற்றவருக்கு தருவதன் மூலமாக அவன் பிறப்பில் இருக்கிற எல்லா குணங்களையும் மாற்றி அவனை உச்சத்துக்கு உயர்த்துவது என்று அறிவை மையப்படுத்துகிற போதுதான் விலங்கிலிருந்து மனிதன் பிரிந்து போக தொடங்குகிறார். நீங்க 4000 வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும், 8000 வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும். ஆனால் ஒரு மனிதன் நேற்று எப்படி நடந்தானோ அப்படி இன்று நடப்பான் என்று உறுதி கிடையாது. பெர்னாட் ஷா சொல்றாரு, இந்த உலகத்திலேயே யார் அறிவாளி தெரியுமா? யாரு? என் டெய்லர். ஏன் அவன் டெய்லர் அறிவாளின்னு சொல்ற? அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அவன் ஒருத்தன் தான் ஃப்ரெஷ்ஷாக என்னை அளந்து பார்க்குறான், மற்றவெல்லாம் பழைய அளவை வச்சே என்னை பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்னை தனியாக அளந்து பார்க்குறான்னா. ரொம்ப முக்கியம். இப்போ யாராவது ஒருத்தரை பற்றி சொல்கிறதா இருந்தால், அவரை பற்றி எனக்கு 50 வருஷமாக தெரியும் சார், அவன் சுத்த அயோக்கிய பையன், நம்பாத. 50 வருஷம் அயோக்கியனாக இருந்தவன் 5 செகண்டுக்கு முன்னாடி புத்தனா மாறி இருக்கலாம். எவ்வளவு பெரிய சாமியார் சார் உலகத்தில் அவரை மாதிரி, அவனை ஒருத்தி கவுத்து இருக்கலாம். யாருக்கு தெரியும்? இல்லையா? வீடியோ வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான், வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான். யார் எந்த நேரத்தில் எப்படி கவுந்து போவான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இதான் மனிதனுக்கு இருக்கிற ஆச்சரியம். ஒரு கணத்தில் மிக உயர்ந்த இடத்தை தொடக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு வாய்த்தது போல் இன்னொருவருக்கு வாய்க்காது. இப்போ திருநீலகண்ட நாயனார் வரலாறுன்னு ஒன்று படிக்கிறோம். அவர் சிற்றின்பத்தில் ரொம்ப எளியவர். சிற்றின்பம்னா உங்களுக்கு தெரியும், லஸ்ட். பாருங்க, தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. சிற்றின்பத்தில் ரொம்ப எளியவர். இப்போ என் பேத்தி பேரண்ட் எல்லாம் இப்போ அவனுக்கு ஒரு 8 அணா கொடுன்னா, ஹவு மச்? 8 அணாக்கு இப்போ தெரியாது, ஹவு மச் நம்மளுக்கு இங்கிலீஷில் சொல்லணும். என்ன பண்ண முடியும்? நாமளாம் வாங்கிக்கிட்டு தான் வரோம். திருநீலகண்ட நாயனார் சிற்றின்பத்துறையில் எளியர். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் ஆசை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், ஆசை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமே ஒழிய ஆசையோட கண்ட்ரோலில் நாம் இருக்கக்கூடாது. இது எப்படி சார்னா, ராமகிருஷ்ணர் சிம்பிளாக சொன்னார், தண்ணீருக்குள் படகு இருப்பதால் தவறில்லை, படகுக்குள் தண்ணீர் வந்து விட்டால் ஆபத்துன்னார். தண்ணிக்குள்ள படகு தானா இருக்கலாம், படகுக்குள்ள தண்ணி வந்துட்டா இல்லையா? அது மாதிரி சிற்றின்பத்தில் கொஞ்சம் எளியவராகி விட்டார் திருநீலகண்டர். அவர் வாழ்க்கை வீணா போச்சு. ஆனா ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி, அவர் ஒரு பரத்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மனைவி ஒரு கோபத்தில் சொன்னார், தொடாத அப்படின்னா. என்ன தொடாத அப்படின்னா? சார், அந்த தேதியிலேருந்து வாழ்க்கையில் எந்த விதமான பிழையும் இல்லாமல் அவர் வாழத் தொடங்குகிறார். நேற்று வரை ஒரு விலங்கு போல் வாழ்ந்தவர் ஒரு வினாடியில் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார் அல்லவா? இதனால தான் மனிதனுக்கு உயர் திணைன்னு பேர் வச்சான். இவன் உயர்வது போல் வேறு யாராலும் உயர முடியாது. விலங்கு அக்ரிணைன்னு பேர் வச்சான். அது மனசே வச்சா கூட, தீர்மானிச்சா கூட, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சா கூட அதனால மாற முடியாது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. படிக்காமையே இருந்தா கூட திடீர்னு ஒரு உள்ளேருந்து ஞானோதயம் வந்தா மாற முடியும். அதுக்கு தான் புத்தகம், கல்வி, அறிவு, சொற்பொழிவு எல்லாமே ஏற்பட்டது. எனக்கு ஒரு தலைப்பு, முகத்தை மூடலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு. இதை இலக்கியமா பேசலாம், அறிவுபூர்வமாக பேசலாம், இல்லை எதையுமே பேசாம தலைப்போட லிங்க் பண்ணிட்டும் போயிடலாம்.
எத்தனையோ வழி இருக்கு. நான் ஒரு கோணத்தில் தான் இதை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆபத்து வரும்போது பூனையை பற்றி ஒரு பழமொழி சொல்வான். பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுருமான்னு கேட்பான். இது சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை எப்படி களையலாம்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு சிக்கல் வரும்போது சிக்கலை எப்படி தீர்க்கலாம்னு யோசிக்க மாட்டாங்க. இவங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துக்குவாங்க. நம்ம கண்ணை மூடிட்டாப்புல அந்த பிரச்சனை போயிடுமா? போகாது. இன்னொரு கணக்கு சொல்லுவாங்க ஒரு விலங்கை பற்றி. நெருப்பு கோழி ஒரு காரியம் பண்ணும், நெருப்பு கோழிக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் பூமிக்குள்ளே தலையை விட்டுக்கும் அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணுமா, பூமிக்குள்ளே கொண்டு போய் தன்னுடைய இதெல்லாம் ஜூலாஜிக்கலாக கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். அது வேற. இவர் புறாவை பற்றி சொன்னார் பாருங்க. இப்போ நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போகிறேன். நம்மூர் இலக்கியங்களில் புறா ரொம்ப கற்புடையதுன்னு எழுதியிருக்கிறான். மாடப்புறா, ஜோடி புறா பிரியவே பிரியாது அப்படின்னு. அது உண்மை இல்லை. அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை? நிரூபிச்சுட்டா. எப்படி சயின்ஸ் எப்படி போயிடுச்சு பாருங்க. ஜோடி பிரியாமல் இருக்கிற புறாவா இருந்தா அது முட்டையிட்டதுல ஆண் புறாவோட டிஎன்ஏ இருக்கணுமா இல்லையா? வேறு ஆண் புறாவோட டிஎன்ஏ இது முட்டையில இருக்கு. எப்படி இருக்கு? நம்மால் அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டான். இது ஜோடி புறான்னு இருக்குமே ஒழிய இருக்காது. வடிவேல் சொல்ற மாதிரி தான் இருக்கும், இருக்காது. அது எப்ப நடந்ததுன்னு இவனுக்கு தெரியாது. அவ்வளவுதான். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா, சயின்ஸ் சொல்றத நாம முதல்ல காது கொடுத்து கேட்க பழகணும். நம்ம நம்பிக்கையே கரெக்ட்னு சாதிக்க கூடாது. இன்னொன்னு சொல்ற பாருங்க. அதாவது நம்முடைய இலக்கியங்கள்ல என்ன எழுதியிருக்கிறான், இந்த குளவி அப்படின்னு ஒன்று உண்டாகுது இல்லை? இந்த குளவி எப்படிடா உண்டாகுதுன்னு கேட்டால், ஒரு குளவியோட புழு இருக்கும். அந்த புழுவுக்கு மேலே அது மண்ணை வச்சு மூடிடும். அப்புறம் அந்த குளவி சுற்றி சுற்றி வரும். அந்த நினைப்பிலேயே இந்த புழு குளவியாக மாறிடும். அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு 3 இடம் நான் சொல்லுவேன், இலக்கியத்திலேருந்து சொல்லுவேன். 1, ராமாயணத்திலேருந்து ஒரு அழகான இடம் சொல்லட்டுமா? கம்பராமாயணத்தில் இல்லை, செவி வழி ராமாயணத்தில் இருக்கு. அதாவது சீத்தை உட்கார்ந்துருந்தாலாம். இந்த குளவி வண்டு அப்படி சுத்திட்டு போச்சான் சவுண்டு கொடுத்து. பக்கத்தில் இருந்த திரிஜடை சொன்னாலாம், பயப்படாத, குளவி ஒன்று சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நல்ல செய்தி சொல்லுதுன்னு அர்த்தம். நீ சீக்கிரத்தில் ராமனை பார்த்துருவ அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொன்னாலாம். சொல்லிட்டு இந்த குளவி எப்படி உருவாகுது தெரியுமா? இந்த குளவி புழுவாக இருக்கும், அது மேலே மண்ணு மூடிக்கும். அப்படி மூடிக்கிச்சுன்னா குளவி மேலே பறந்து பறந்து அந்த சத்தம் போட போட அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு இது குளவியாக மாறும் அப்படின்னு சொன்னான்னு கதை இருக்கு. இதில் ஒரு நயம் இருக்கு. உடனே சீத்தை சொன்னாலாம், அப்போ நான் ராமனையே நினச்சிக்கிட்டே இருக்கிறேன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் ராமன் ஆயிடுவோன்னு கேட்டாலாம். நான் எப்போ பார்த்தாலும் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அப்போ அவன் நான் ராமன் ஆயிடுவனோ, நான் சந்திச்சாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுமோ, நான் ராமனா மாறிட்டான். அதுக்கு திருச்சடை சொன்னாலாம், கவலைப்படாத, அவன் சீதையவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால அப்பவும் ஒரு பேர் ரெடியா இருக்கும். அப்ப சீதை அந்த இடத்துல இருப்பா. யூ டோன்ட் வரி, ரைட்டு, மறுபடியும் உங்களுக்கு 2 பேருக்கும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு இலக்கிய செய்தி இருக்கு. இதை எதுக்கு சொல்ல வர? குளவி சத்தம் போடுறதால அது குளவி உண்டாகுதுங்கிறத நம்புறதுக்கு. இதை விட ஆச்சரியம் சொல்லட்டுமா? ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் எழுதுறார், ஒரு மனிதன் எப்படி தெய்வத்தை அடைகிறான் என்றால், குளவி கூட்டுக்குள் இருக்கிற குளவி ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால் குளவியாக மாறுவதை போல ஒரு மனிதன் இறை சிந்தனை இறை தியானத்திலேயே இருப்பதால் அவன் இறைநிலைக்கு அடைந்து இறைவனாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு ஊமையை ஆதிசங்கரர் தம்முடைய பாடல்ல ஒரு இடத்துல விளக்கி காட்டுகிறார். இதை வச்சுக்கங்க. நான் எதுக்கும் விரோதி இல்லை, மதத்துக்கும் விரோதி இல்லை, இலக்கியத்துக்கும் விரோதி இல்லை. இலக்கியத்தை ரசிக்கிறேன், மதத்தை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னன்னு கேட்டால், சயின்ஸ் படி நீங்கள் இந்த ஐடியாவோட வீட்டுக்கு போகக்கூடாது. எந்த புழுவும் குளவியாக மாறாது. எந்த புழுவும் குளவியாக மாறாது. அதுக்கு நீங்கள் ஜுவாலஜியில் போய் படிக்கணும். என்ன தெரியுங்களா? ஒரு புழு கூட தான் குளவி ஆகிறதே கிடையாது. பின் அது என்ன? அது என்னங்கிறத இப்போ புரியும்படியாக சொல்கிற பாருங்க. இந்த குளவி என்ன பண்ணும்? அது முட்டையை சேஃபாக வைக்கணும். அது முட்டையை எங்கே பாதுகாத்து வைக்கிறதுன்னு யோசிக்கும். இப்போ ஒரு புழு இருக்கு இல்லையா, அந்த புழு அரளி செடியில் அரளியை தின்னுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும், இலையை தின்னுக்கிட்டு அந்த புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த குளவி இப்படி பார்க்கும், நேராக அந்த புழுவை மேலேருந்து ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி அந்த புழு மேலே மெல்ல இறங்கி தன்னுடைய சூழ் உறுப்பு மூலமா முட்டையை அதுக்குள்ள வச்சிடும்.
தன்னுடைய முட்டைய சூல் உறுப்பு மூலமா அந்த புழுக்கு உள்ள கொண்டு போய் வச்சிரும். அப்புறம் இந்த புழுவை வெளியில நகர்ந்து போக முடியாதபடி அந்த புழுவை மண்ணு வச்சு மூடிடும். இப்ப மண்ணு வச்சு மூடிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த முட்டை பருவம் அடைந்த பிறகு முட்டை உடைஞ்சு குளவியோட பரம்பரை தான் வரும். இந்த புழுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த குளவியோட பரம்பரை சின்ன சின்ன புழுவா வரும். இது எதுக்கு தெரியுமா? இந்த புழு அதுங்க உள்ளேந்து சாப்பிடுறதுக்கு தீனி, உள்ள இருக்கிற அதனுடைய பரம்பரை சாப்பிடுறதுக்கு, அது உருவாகி வெளியே வரத்துக்கு ஒரு தீனி வேணும். பார்த்தீங்களா? இந்த புழுவை தின்னுட்டு உட்கார்ந்துருக்கும். நல்ல தின்னு ரெக்க வந்த உடனே இந்த மண் கூட உடைச்சிக்கிட்டு வெளியே வரும். குளவியிலிருந்து தான் குளவி வருகிறதே ஒழிய அது புழுவிலிருந்து வரவில்லை என்பது விஞ்ஞானபூர்வமான கண்டுபிடிப்பு. இப்ப நாம எப்படி அணுகணும் ஒரு விஷயத்தை? முதல்ல இலக்கியமா ரசிக்கணும். இப்ப நான் சீத கதை சொன்னேன், நீங்க கை தட்டீங்கல்ல, நானும் ரசிச்சேன்ல. ஆனா எந்த அளவுக்கு இது கற்பனைங்கிற சந்தோஷத்தோட நிறுத்திடணும். ஆச்சா, அதுதான் உண்மைன்னு சாதிக்க கூடாது. புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா? மதத்தை எந்த அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதை அந்தந்த எல்லையில நிறுத்தணும். இட் இஸ் எ பொயட்ரி. பொயட்ரின்னா என்ன அர்த்தம்? புலவன் புழுகிற மாதிரி எவனும் புழுக மாட்டான் இல்லையா? புலவர்கள் கற்பனையில நிறைய சொல்வார்கள். இவள் நிலா போல் இருக்கிறாள்னா, நிலா மேடு பள்ளமா இருக்குடா, அசிங்கமா இருக்கும். நிலாவுக்கு கிட்டக்க போய் பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும். எவ்வளவு கொடுமையானது. ஆனா இவன் சொல்லுவான் நிலா மாதிரி இருக்கிறாள் அப்படின்னு வர்ணிப்பான். ஆனா கவிதையை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா? அதுவும் இந்த காதலிக்கிற அரக்கு இருக்கான் பாருங்க, அவனுக்கு கவிதை தான் கிக்க. போதைப் பொருள்ல ரொம்ப மிக முக்கியமான போதைப் பொருள் காதல். அவன் அப்படியே ரசிப்பான். ஆனா அது உண்மை இல்லை. அதுக்கு எதனால தெரியுமா? மனசால என்ஜாய் பண்ண வேண்டியது. இன்னொன்னு, புழுதான் குளவியா மாறுதுன்னு நினைக்கிறது ஒரு நம்பிக்கை, நீண்ட காலமா இருக்கிற நம்பிக்கை. அதை காயப்படுத்தக்கூடாது. ஆனா அது நம்பிக்கையை ஒழிய அது உண்மை இல்லைங்கிற அறிவு இருக்கணும். அது நம்பிக்கை, ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிற அறிவு இருக்கணும். என்ன அர்த்தம்? எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனா என் ஒய்ஃப் கிட்ட அன்பா இருக்காங்கிறது ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கை, அது உண்மை இல்லைங்கிறது அறிவு. புரிஞ்சு போச்சா? எங்க அம்மா எங்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி என் ஒய்ஃப்ட எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன். நீங்க எழுதி வச்சுங்க, எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுங்கிறது ஒரு பாவலா. 90% என்ன இருந்தாலும் அவளுக்கு அவ பொண்ணு தான் ஒஸ்தியை ஒழிய வீட்டுக்கு வந்த பொண்ணு அவளை ஒஸ்தி கிடையாது. ஆனா அதுக்கு அம்மாட்ட போய் சொல்ல முடியுமா? நீ வேற்றுமையா நடக்கிற, எதுக்கு நம்ம போய் சொல்லி பிரச்சனையை உண்டு, அம்மா ஒன்ன மாதிரி யாரு பார்த்துக்குவான்னு போயிட வேண்டியதுதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனதளவில் வைத்திருக்கிற எண்ணங்களை காயப்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய தெளிவு வேண்டுமே ஒழிய வெறும் நம்பிக்கைகளை உண்மை என்று சாதிக்க கூடாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் மூடுங்கள், உண்மையை மறைத்துவிட விரும்பாதீர்கள். முகத்தை மூடலாமா? ஒரு உண்மை, அந்த உண்மை என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு பழகணும். இதுதான் உண்மை அப்படின்னு பார்க்கறதுக்கு பழகணும். அறிவை யூஸ் பண்ணணும். நான் ஒரு கதை படித்தேன். காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான், நரியை கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு. இப்போ சிங்கம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பழக்கத்துக்கு வந்துருச்சு. சமைச்செல்லாம் தானாக தேடி சாப்பிட்றது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். அது நரியை கூப்பிட்டது, பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு. இந்த நரி பார்த்தது, எவன் இழிச்ச வாயை கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜாட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்தபோது ஒரு கழுதை கிடைச்சது காட்டில். அந்த கழுதைகிட்ட போய் சொல்லிச்சு, உன்னை அரசராக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணிருக்கு, அதனால் நீ வந்து பாரு, உன்னை பேசணும், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குது, வா. இந்த கழுதை போகலாமா? என்னைக்காவது சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இந்த கழுதையை அரசராக்குமா? ஆக்காது. இந்த கழுதை நினச்சிது, அப்படியா, என்ன மகாராஜா ஆக்குற ஐடியா இருக்காரா அப்படி. நரி கூப்பிட்டுதேன்னு போச்சு. போன உடனே சிங்கம் வெடுக்குன்னு பாஞ்சது பாருங்க, 2 காது காணும். அது பாஞ்ச வேகத்தில் தச்சம் பொழிச்சானு ஓடிச்சு. இந்த கழுதை அடித்து புரண்டு ஓடிச்சு. நரியை பார்த்தது, பிடிச்சிட்டு நரி பின்னாடியே போய், அவசரப்பட்டுட்டியே, நான் தப்பிச்சதே பெரிய விஷயம், காது போச்சுன்னு.
கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியா காது இருக்கிறது இடைஞ்சலா இருக்கேன்னு எடுத்தார். இந்த காது இருந்தா கிரீடம் வைக்க முடியாதுன்னு தான் மகாராஜா எடுத்தார். நீ அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்ட. புரியுதா? உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்லை, இந்த காது இருந்தா இடைஞ்சல் இல்லையா, அதை எடுத்தாரு. புத்தி இல்லாம நீ போய் ஓடியாந்துட்டியே. அப்படியா? உன்னை மறுபடியும் கூட்டு வர சொன்னார். அப்படி போச்சு கழுது. மறுபடியும் பாஞ்சது பாருங்க. கழுதை திரும்பி ஓடிச்சு, வால் மாட்டிக்கிச்சு, வால் அருந்துருச்சு, ஓடிய போச்சு கழுது. மறுபடியும் நரி போய் சொல்லிச்சு, உன்னை புத்தியை திருத்த முடியாது, இல்லை வாழை சாப்பிட்டுடுச்சு, பிடுங்கிருச்சு, என்னை கொன்னுடுமோன்னு பயமா இருந்தது. நீ சிம்மாசனத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் இல்லையா, அதுக்கு வால் இடைஞ்சலா இருக்கும்னு தான் வாலை ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்கிறாரு. உனக்கு ரொம்ப அவசரம். இப்போ நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான். ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான், ஒரு ஆபரேஷன் தான். மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி. நம்புங்க. கழுத சொல்லிச்சு, எனக்கு வால் காணுமே, வால் போயிருச்சே, அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்தில் உட்கார முடியும். உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட கழுதை ஏன் வேக வேகமா ஓடியார? நம்பு, மகாராஜாவை நம்பு, புறப்பட்டு வா அப்படின்னு. உடனே என்ன பண்ணிச்சு, மறுபடியும் கழுதை வந்தது பாருங்க. ஒரே அடி சிங்கம். கழுது செத்து போச்சு. செத்த உடனே அது நரியை பார்த்து சொல்லிச்சு, போ இதை கரெக்டாக தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி குடல், ஈரல், ஹார்ட்டு, மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா போ அப்படின்னு. நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை தின்னுடுச்சு. வெரி சாஃப்ட் டிஷ்யூ. நரி சாப்பிட்டுடுச்சு. குடல், ஈரல், நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது. சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளைன்னு. கழுதைக்கு மூளை இருந்தா அது 3வது தடவை வந்திருக்குமா? ஏங்க, முதல் தடவை காதை போன உடனே புத்தி வந்திருக்கணும், வாலை எடுத்த உடனேயாவது உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும். எதுக்கு கழுதைக்கு? எப்போ வரலையோ அப்பவே அதுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா? அதான் மூளை இல்லைன்னுச்சு. சிங்கமும் நம்புச்சு. இதுக்கப்புறம் நான் இதை விளக்கமா சொல்லணுமா? போய் ஓட்டு போடுங்க, உங்க சௌரியப்படி போய் ஓட்டு போடுங்க, போங்க, யாரு வேண்டாம். சார், உண்மைகளை எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிற தைரியம் இருக்கணும். இப்ப அவரு வேற ஒரு கோணத்தில் பேசினார், நான் வேற ஒரு ஆங்கிள் பேசணும். என்ன விமர்சனம் வெளியில எத்தனையோ சொல்றாங்க. நான் என்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டிலேருந்து வேற ஒரு நிலைப்பாட்டில் மாறி நான் பேசுறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. காரணத்தை புரிஞ்சுக்கணும். நான் என்னுடைய மனோநிலையிலேருந்து எந்த மாற்றமும் அடையல. ஆனா என்னுடைய கொள்கைப்பாட்டில் ஒரு சிந்தனையில தெளிவோட முன்வைக்கிறேன். என்ன அது? நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் ஒரு இஸ்லாமியரை வெறுக்க விரும்பவில்லை. திஸ் இஸ் மை ஸ்டாண்ட். ஆனா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீ ஒரு உண்மையான இந்துவா இருக்கணும்னா இஸ்லாமியனை வெறுத்தாதான் நீ இந்துவா இருக்க முடியும்னு சொன்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன், அதற்காக ஒரு கிறிஸ்துவரை என்னால் வெறுக்க முடியாது. நான் கிறிஸ்துவரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன், இஸ்லாமியரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடாகவோ கிறிஸ்துவ நாடாகவோ மாறுவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்துவாகவும் இருக்கிறேன். ஐ எம் வெரி கிளியர். ஏன் நான் ஏத்துக்க தயாரா இல்லை? ஐயா, ஒரு நாடு மதம் சார்ந்த நாடாக மாறும் என்றால் சிந்திக்கிற உரிமை அந்த நாட்டிலிருந்து போய்விடும். நீங்க உலக வரலாறு எடுத்து பாருங்க. இஸ்லாமிய நாடுகள் நல்லா தான் இருக்கும், அங்கு பிற மதங்களுக்கான சிந்திக்கிற உரிமை கிடையாது. கிறிஸ்துவ நாடுகள் உலகத்தில் இருக்கு, வேறு மதங்களை சொல்லுகிற உரிமை பாதி உண்டு, பாதி கிடையாது. அப்ப நான் எதை விரும்புறேன்? நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இது வேறு ஒரு மதம் சார்ந்த நாடாக மாறக்கூடாது என்பதிலும் தெளிவான கருத்துடையவனாக இருக்கிறேன். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும்? என்று மைக்ரோ சர்ஜரி, நுட்பமான ஒரு 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 அறுவை சிகிச்சை. அது எல்லாரும் அவங்க மதத்தை வீட்டோட வச்சுக்கோங்க, சாமி கும்பிடுங்க, பிடிச்ச தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்தவனை மாத்திர வேலையை நிறுத்துங்க. இன்னொருத்தருடைய சுதந்திரத்தில் போய் தலையிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ அவ்வளவு சுதந்திரம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க.
யாரையும் உங்க பாதைக்கு மாத்திர வேலையில தேவையில்லாம போய் தலையிடாதீங்க. இவ்வளவு நுட்பமா நாம சிந்திக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்களா? இது எதையுமே பார்க்காம ஒரு பிராண்டட் கியூக்குள்ளேயே இரு, இது நீ 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 அடையாளம்னா இதுதான் அப்படின்னா நீ யார் சொல்றதுக்கு? இப்போ வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா சார். அதுலயும் இந்து மதம்னு ஒன்று இருக்கு பாருங்க. இட்ஸ் a very broad spectrum. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதரால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட மதம் அல்ல அது. ஆயிரக்கணக்கான முனிவர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிற மிகப்பெரிய சமுத்திரம். இந்து மகா சமுத்திரம் மட்டும் சமுத்திரம் அல்ல, இந்து மதமே ஒரு மகா சமுத்திரம். புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுல எதிரெதிரான கருத்து உண்டு, எதிரெதிரான கருத்து உண்டு. பெருமாளை கும்பிடுறவனுக்கு சிவபெருமான் மேல ஈடுபாடு கிடையாது, சிவனை கும்பிடுறவனுக்கு பெருமாள் மேல ஈடுபாடு கிடையாது. சிவன் பெருமாள் ரெண்டையும் கும்பிடுறவனும் உண்டு. மூணுமே அலோவ் பண்ணப்பட்டது. மாறா இருப்பான், நேரா இருப்பான், எதிரா இருப்பான், எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. அதுல போய் இது மட்டுமே அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சிந்திக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி வரும்? நீங்க உண்மையை தேடணும். இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு கழுதைக்கு அறிவு இல்லாம போச்சுங்கிற மாதிரி எத்தனை மனிதர்கள் இன்னைக்கு சிந்திக்க மறுக்கிறாங்க தெரியுமா சார்? என் நண்பர் ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட், உங்களுக்கு தெரியும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பவர் உண்டு. எவன மனத்துக்கு உள்ள வைக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உள்ள வைக்கலாம். அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டார். எது கூப்பிட்டாரு? எங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு வாங்கன்னார். சரி போலாமே அப்படின்ட்டு நான் போனேன். நான் போன உடனே அந்த சாமியார் என்ன பண்ணாரு, பஞ்சாமிர்தம் தயாரித்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணி அந்த பஞ்சாமிர்தத்திலேருந்து முருகன் எடுப்பார், வேல் எடுப்பார் அப்படின்னு வரிசையாக சொன்னார். பரவாயில்லையே, என்னமோ பண்ணுறாரு அவர். இப்போ நாமெல்லாம் முருகன் வேல்லாம் பண்ணணும்னா 5000 10,000 நமக்கு செலவாகுது. இவர் பஞ்சாமிர்தத்திலே கொண்டாந்துடுறாரு போல் இருக்குது. பரவாயில்லையே, உட்காந்து போட்டார் சார். எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சார் சார். கடைஞ்சிட்டு அப்படி டாங்னு எடுத்து இந்த விரல் அளவுக்கு ஒரு முருகன் எடுத்தார், விரல் அளவுக்கு ஒரு வேல் எடுத்தார். இந்த மேஜிஸ்ட்ரேட் சார் ஒன்று இப்படி இப்படி பணிஞ்சு அவர்கிட்ட இப்படி பவ்யமா அப்படி அவர் இந்தா அப்படின்னு அதை கொடுக்குறாரு. இந்த மேஜிஸ்ட்ரேட் ஆனந்த கண்ணீரில், பார்த்தீங்களா எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு இவரை கூப்பிட்டேன். அவர் பஞ்சாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பேரிச்சம்பழம் இவ்வளோ கொத்தா போட்டார் பார்த்தியா? ஆமாம், அந்த கொத்தில் 3 முருகன் வைக்கலாம், 4 வேல் வைக்கலாம். இவ்வளோ கொத்தா ஒரு பேரிச்சம்பழம் எடுத்தார்ல, பேரிச்சம்பழத்துக்குள்ளேயே 3 முருகன் வைக்கலாம், 4 வேல் வைக்கலாம். ஏன் நீ மேஜிஸ்ட்ரேட்டா? அவன் உள்ளே போடுறான், அது உள்ளே போட்டு பிசைஞ்சு எடுத்து வெளியே கொடுக்குற. இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி நீ பார்க்குற. நீ அவனையே உள்ளே வைக்கலாம். அவன் உள்ள வச்சதெல்லாம் விடு, அவனை நீ உள்ள வைக்கலாம். நீ பயந்துக்கிட்டு வாங்கினா இன்னைக்கு சொல்லிட்டு போற, பயபக்தி என்ற வார்த்தையிலிருந்து பயத்தை நீக்குங்கள், பக்தி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், பயமற்று வாழ்வதற்கு பழகுங்கள். பயம் கூடாது, எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கடவுளுக்கு நான் பயப்படணும்? ஏன் சார் அவர் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மானா அவருக்கு நான் ஏன் பயப்படணும்? he is very close to me இல்லையா? தேவையில்லாம பயமுறுத்துறாங்க நம்மள. கடவுள்னா பயம் இருக்கணும், ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பங்கிட்ட எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும்? எங்க அப்பங்கிட்ட அன்பு இருந்தா போறாதா? அப்பா கிட்ட எனக்கு அன்பும் எம்எல்ஏ எங்க அப்பாவுக்கு அன்பு இருந்தா போறாதா? புரிஞ்சுக்கல. அப்ப மக்கள் அறிவை அடகு வைத்து விட்டு உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுத்து சிந்திக்க தொடங்கினா அது ஆபத்துல போய் முடியாதா? இன்னொரு முறை நான் பேசுகிற போது நான் தன்னிலை விளக்கமா இந்த மேடையை பயன்படுத்தி கொடுக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கேமரா வச்சிருக்காங்க பாருங்க, இவங்களை விட எனக்கு ஜென்ம பகைவர்கள் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நான் என்ன பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க, என்ன நோக்கத்துக்கு பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க. அவங்கள பகைச்சிக்கவும் நான் முடியாது. பரவாயில்ல போறாங்க, ஏதோ அவங்க நம்மளால ஒரு 10 பேர் நல்லா இருக்கட்டுமே, யார் வேண்டாம்னா இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா நீங்க கவனிக்கணும். நான் என்ன சொன்னேன், நாராயண குரு அப்படிங்கிறவரை பற்றி சென்னை பல்கலைக்கழகத்தில் என்டோமெண்ட் லெக்சர் நடத்துகிறேன். அது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்கிறாங்க. நான் அப்போ என்ன சொல்கிறேன்,
குலதெய்வ வழிபாடு என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, நான் அதை எதிர்க்கிறேன்னா ஆதரிக்கிறேன்னான்ற கருத்தே சொல்லலை. அந்த குலதெய்வ வழிபாடு இருக்கிற வரையில் உலகத்தில் ஜாதி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அது ஒரு கண்டுபிடிப்பு, அது ஒரு ஆராய்ச்சி, தவிர்க்க முடியாது. எப்போ குலம்னு ஒன்று இருக்கோ அப்போ ஜாதின்னு ஒன்று இருக்குதான் செய்யும். அதாவது ஜாதிகளுடைய தொகுப்பு குலம். 4 குலமாக பிரிக்கிறார்கள். ஒரு குலத்தில் இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாரும் ஒரே குலம். அப்போ ஜாதிகளுடைய கூட்டமைப்புக்கு குலம்ங்கிற பேர் வருது. நான் இப்போ என்ன தெளிவாக சொல்கிறேன், குலம்னு ஒன்று இருக்கிற வரையில் ஜாதின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் புரிச்சுக்கங்க, ஜாதிகள் அற்ற சமூகம் என்று மேலே போகணும்னா குலங்கள்ங்கிறதையும் நம்ம விட்டு தான் ஆக வேண்டி வரும். அப்போ குலதெய்வ வழிபாட்டையும் நம்ம விட்டு கொடுக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது. இது எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி. இது பண்ணினா மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும். இந்த ஆபரேஷன் பண்ணாம இந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிறதுக்கு நீங்க மக்களை காப்பாற்றணும்னா இதை இழக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு ஸ்கேன் டாக்டர் மாதிரி நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான், என் வேலை முடிஞ்சு போச்சு. நான் என்ன குலதெய்வத்துக்கெல்லாம் விரோதியா? ஆடு கடா கறி இதுக்கெல்லாம் நான் என்ன பகைவனா இல்லை நண்பனா? வெட்டினா எனக்கு லாபமா, வெட்டாட்டி போனால் எனக்கு லாபமா? நான் கறிக்கடையும் நடத்தலை, நான் இதை பற்றி குலதெய்வ கோயிலும் வச்சுக்கல, எதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, சொல்லிட்டு போகிறேன். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அறிவுபூர்வமாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுத்துட்டு அது எப்படி குலம் அப்படிங்கிற கருத்தை இவர் எதிர்த்து பேசலாம், அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் 2 விஷயம் மட்டும் சொல்கிறேன். நான் குலம்ங்கிறத எதிர்த்து பேசிட்டு தான் நினைக்கிறீங்களே, மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலேருந்து வேறு பல ஞானிகளுடைய பாட்டிலேருந்து நான் அதை எடுத்து காமிச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப மாணிக்கவாசகரும் திருநாவுக்கரசரும் எதிரின்னு நினைக்கிறீங்களா மதத்துக்கு? இல்ல கடவுளுக்கு எதிரின்னு நினைக்கிறீங்களா? இப்ப முதல்ல எடுத்துக்குவோம், நாம குலம்னு பிரிச்சு பேசுறோம் பாருங்க. திருமந்திரம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த திருமந்திரத்துல ஒரு வார்த்தை வருது, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். இந்த திருமந்திர வார்த்தையை தான் பேரறிஞர் அண்ணா எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அது அண்ணா அவர்களுடைய வார்த்தை அல்ல, அது திருமந்திரத்தோட வார்த்தை. இப்ப நான் கேட்கிறேன், திருமூலர் நாஸ்திகரா? திருமூலர் கடவுளுக்கு எதிர்ப்பானவரா? கடவுளை பத்தி சார் திருமூலர் சொன்னதை விட வேற எவனுமே சொல்ல முடியாது சார் திருமந்திரத்தில். எப்படின்னு சொல்லட்டுங்களா? இந்த பாட்டை நான் இப்போ இந்த அங்கோஸ்திரம் போட்டிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஜஸ்டிஸ் மகராஜன் ஒருத்தர் அங்கோஸ்திரம் போட்டு பேசுவார். அவர் பேசுறதே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்களேன், இந்த அங்கோஸ்திரத்தை இப்படியும் இப்படியும் இழுத்துக்கிட்டே இருப்பார். அவர் நீதிபதி, 2 கட்சியும் இழுத்துக்கிட்டே தான் இருப்பார். இப்படி இழுப்பார், அப்புறம் இப்படி இழுப்பார், அப்புறம் இப்படி இழுப்பார், அப்படி தான் பேசுவார். யார்? ஜஸ்டிஸ் மகராஜன் இப்படி பேசுவார். அது ஒரு அழகாக இருக்கும். அவர் வெத்தலை பாக்கு போடுவார், சந்தன கலர் ஜிப்பா போடுவார். அவர் தான் எனக்கு ரோல் மாடல். நான் லா முடிச்சுட்டு ஜஸ்டிஸ் மகராஜன் மாதிரி வரணும்னு தான் எங்கள் அப்பா என்னை லா படிக்க வச்சார். நல்ல வேளை நான் ஹைகோர்ட்டுக்கு போல. ஏன் போல? என் கூட போனவெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ காப்பிக்கு பொண்டாட்டியை கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் என் ஒய்ஃபு மரியாதையாக காப்பி கொடுக்குறா. ஏன்? நான் ரிட்டையரே இன்னும் ஆகவே இல்லை, பார்த்தீங்களா? அதனால நான் இன்னும் ரூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானா ரிட்டையர்மெண்ட் ஆவனே ஒழிய எந்த கவர்மெண்ட்டும் என்ன ரிட்டையர் பண்ண முடியாது. நானா ரிட்டையர்மெண்ட் ஆனா உண்டே ஒழிய வேற எவனும் எனக்கு வீட்டுக்கு போன அனுப்ப முடியாது. பாருங்க, ஜஸ்டிஸ் மகராஜன் திருமந்திரம் சொல்றாரு. கடவுளை பத்தி ஒரு பாட்டு பாருங்க. ஆர் அறிவார், யாருக்குடா தெரியும்? எங்கள் அண்ணல் பெருமையினை, அண்ணல்னா கடவுள். பாட்டு பாருங்க, ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை. அவர் இப்படி பேசி நான் பார்த்துருக்கிறேன். அந்த காட்சி என் கண் முன்னால் நிற்குது. திருமந்திரத்தில் சொல்றாரு, கடவுளோட பெருமையை எவனா சொல்ல முடியும்? ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை. அடுத்த வார்த்தை தான், ஆரறிவார் அவன் அகலமும் நிகழமும். கடவுளோட அகல நீளம் என்னன்னு ஒரு பயலுக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினை, ஆரறிவார் அதன் அகலமும் நிகழமும். எப்படி இறைவனை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறாரு திருமந்திரத்தில் திருமூலர். அவருக்கு கடவுளை பத்தி தெரியாதா? அவர் எழுதின வார்த்தை என்ன? ஒன்றே குலம். அப்போ ஒன்றே குலம்னா வெவ்வேறு குலமாக பிரிந்திருத்தலும் வெவ்வேறு குலத்துக்கு வெவ்வேறு தெய்வங்கள் என்ற வழிபாட்டு முறையும் தவறு என்பது திருமூலருடைய கருத்து என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். திருமூலரை விட நீங்கள் பெரிய அறிவாளி இல்லை. நீ என்ன திருமூலரை விட பெரிய அறிவாளியா? திருமந்திரத்தை விட அறிவார்ந்த ஒரு நூல் எவனாவது இந்து எழுதிட முடியுமா? திருமந்திரத்தை விட நுட்பமான ஒரு நூல் எழுத முடியுமா உன்னால? புள்ளை எப்படி பிறக்குதுன்னு எழுதினாரு, அண்டம் எப்படி சுத்துதுன்னு எழுதினாரு, பால்வழி என்பது என்ன அப்படின்னு எழுதினாரு, மில்கி வே அதை பத்தி எழுதுறாரு திருமூலர். அணு என்பது என்னன்னு எழுதுறாரு.
அந்த திருமந்தர் எழுதின திருமூலரை விட நீ என்ன பெரிய அறிவாளியா நீ? அப்ப திருமூலர் சொல்றார் ஒன்றே குலமும். அப்ப என்ன அர்த்தம்? 4-5 குலமா பிரிச்சு வச்சிருக்கிறது தப்பு அப்படிங்கிறது திருமந்திரத்தினுடைய கருத்து. குறிச்சுக்கங்க. அடுத்தது திருநாவுக்கரசர்னு ஒரு பெரியவர், அவர் என்ன பேசுறாரு? சாத்திரம் பேசும் சழக்கர்கள். என்னடா சாஸ்திரம் பேசுறீங்க? சாஸ்திரம் சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர்? உன் கோத்திரம் உன் குலம் இதெல்லாம் வச்சுங்க என்னடா பண்ண போற? சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். அப்ப கோத்திரம் குலம்னு நீ வச்சு, கோத்திரத்தை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியும், உடனே எனக்கு தெரியலன்னு பேசுவான். அதாவது ரிஷி வழியா சொல்லும் போது அண்ணன் தம்பி பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கோத்திரம் ஒரு கோத்திரம் ஒரு கோத்திரம் சகோத்திரம், அண்ணன் தம்பி அந்த ரிஷிகள் அவங்க வழியில கல்யாணம் பண்ணக்கூடாது. அது டெக்னிக்கலா சயின்டிபிக்கா கரெக்ட், அது வேற சமாச்சாரம். ஆனா குலம் என்பது அப்படி அல்ல. கோத்திரம் வேற குலம் வேற, புரிஞ்சுக்கணும் நம்ம. அவர் சொல்றாரு கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிதீரேல் மாத்திரைக்குள் அருளும். அப்ப குலம் என்பது தேவையில்லை என்று யார் பேசுறா? திருநாவுக்கரசர் பேசுறாரு. நான் கேட்கிறேன், திருநாவுக்கரசரை விட நீ பெரிய அறிவாளிய? அதுக்கு அடுத்தது பாருங்க, மாணிக்கவாசகர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும். என்ன வார்த்தை? சாதி குலம் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு. இந்த குலம்ங்கிற புத்தியில நான் சிக்கிட்டேன், என் அல்லல் அறுத்து நீ என்ன ஆட்கொண்டாய். யார் பேசுறா? மாணிக்கவாசகர் பேசுறார். எப்பவுமே சுகி சிவம் பேசினதா நினைச்சுக்கிட்டு நீங்க யூடியூப்ல பதில் சொல்லாதீங்க. மாணிக்கவாசகர் பேசினதுக்கு பதில் சொல்லுங்க, திருநாவுக்கரசர் பேசினதுக்கு பதில் சொல்லுங்க, திருமூலர் பேசினதுக்கு பதில் சொல்லுங்க. இதையெல்லாம் படிக்காமலேயே உங்க வாய்க்கு வந்தபடி பேசாது. இப்போ நபிநந்தி அடிகளுடைய புராணத்துல எல்லா குலத்தில் உள்ளோரும் மேல் அன்பர். யாரு? நபிநந்தி அடிகள் புராணத்துல சேக்கிழார் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எல்லா குலத்தில் உள்ளோரும் நம்முடைய மேல் அன்பர், குலத்துல வேறுபாடு பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு தெய்வ சேக்கிழார் தம்முடைய பாட்டில் குறிப்பிட்டு கொண்டு போகிறார். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, ஒரு கோணத்தில் நீங்கள் பார்க்கிற போது பாதிதான் உங்களுக்கு புரியும். அதனுடைய ஆழமான பகுதியை, அதனுடைய மற்றொரு பகுதியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணணும், யோசிக்கணும். இப்போ முற்றிலும் எதிரான ஒரு கருத்து சொல்றேன். இப்போ இந்து மதத்தில் சித்தர்கள் சேர்ந்தவர்களா இல்லையா? நீங்க யோசிங்க. அவர் தம்பி கை ஒஸ்துங்கன்னு சொன்னார், அது மாதிரிலாம் நான் ஓட்டு போட முடியாது என்னால். நீங்களே மனசாட்சியில் கேட்டுக்குங்க, சித்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களா இல்லையா? அதாவது சார், இந்து மதம் என்பது ஒரு பெரிய கடல். அதில் என்னென்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனுடைய பூரணமான வரலாறு மக்களுக்கு தெரியாது. வேணும்னா நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்க. உங்களுக்கு ஆங்கிலேய படையெடுப்பு தெரியும், ஆங்கிலேய படையெடுப்புக்கு முன்பு நடந்த இஸ்லாமியர் படையெடுப்பு தெரியும். ஆனால் அதற்கு முன்பு நடந்த கலாச்சார படையெடுப்பு பல பேருக்கு தெரியாது. அந்த கலாச்சார படையெடுப்பு நடந்த போது இங்கு பாருங்க, சிந்து நதிக்கு இந்த பக்கமா இருந்தவர்கள் இந்துக்கள், புரியுதா? சிந்து நதிக்கு இந்த பக்கமா இருந்தவர்கள் இந்துக்கள், சிந்து நதிக்கு வெளியிலேந்து வந்தவர்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள். அவர்களுடைய நூல் வேறு, கடவுள் வேறு, வழிபாடு வேறு. சிந்து நதிக்கு உள்ள இருந்து வாழ்ந்தார்களே அவர்களுக்கு இந்துக்கள்னு பேரு. என்ன கொடுமைன்னு கேட்டா, அந்த பக்கத்திலேருந்து இந்த பக்கம் வந்தவன் கொஞ்சம் நட்பா இருந்து கொஞ்சம் வன்முறையா இருந்து இதை எல்லாத்தையும் ஒன்னா நான் இணைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் எப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் நான் தாண்டா தலைவன் ஆரம்பிச்சிட்டேன். அதாவது கூட்டணியில் புரோக்கர் வேலை பார்த்தவன் அதிக சீட்டு கேட்ட மாதிரி. எப்படி எப்படி? கூட்டணியில் புரோக்கர் வேலை பார்த்தவன் அதிக சீட்டு கேட்ட மாதிரி தனித்தனியாக இருந்தவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிறேன்னு சொன்னவன் நான் தாண்டா உங்களுக்கு தலைவன்னு சொன்னேன். அது எப்படி ஏற்றுக்கிறதுனா, நான் எப்படி ஏற்றுக்கிறது? நம்ம 6 பேர் சேர்ந்து டைரக்டராக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். 6 டைரக்டரில் நீ ஒரு டைரக்டரை ஒழிய எங்கள் 6 பேருக்கு நீ சேர்மன் இல்லை. என் வார்த்தை ஆழமான வார்த்தை. நம்ம 6 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், நீ அதில் போர்டு மெம்பர் அவ்வளவுதானே ஒழிய எனக்கு நீ சேர்மன் இல்லை. ஒன்று நான் சேர்மன் ஒத்துக்க மாட்டேன். நீ போர்ட் ஆஃப் டைரக்டரில் ஒரு ஆள் மரியாதையாக வந்து இங்கே உட்காரு.
நான் 8 டிபார்ட்மெண்ட்டோட காலேஜ் நடத்தினா நான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, நீ ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, நீ எனக்கு பிரின்சிபால் வைஸ் சான்சலர்னு சொல்லி எனக்கு புத்தி சொல்லாத. உன்னை யாரும் அதுக்கு நியமிக்கல. நீ ஒரு துறைக்கு தலைவரே ஒழிய எனக்கு மேல் அதிகாரியா நீ இருக்க முடியாதுன்னு நான் கேட்குறேன். நம்ம மக்களுக்கு புரியலையே. இவங்க முகத்தை புதைச்சிக்கிறான், நெருப்பு கோழி புதைச்ச மாதிரி புதைச்சிக்கிட்டு பேசாமல் உட்காந்துருக்கிறான்னு. இப்போ நான் 3 கேள்வி கேட்டேன். எப்போ என்னை எதிரியா டிக்ளேர் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். நான் 3 கேள்வி கேட்டேன். டேய், சாமி கொண்டு போகிறது எங்கள் இஷ்டம்டா. நாங்கள் சிவனை தோளில் தூக்குவோம், பெருமாளை தோளில் தூக்குவோம், முருகனை தோளில் தூக்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு கடவுளை நாங்கள் தோளில் தூக்குறோம். அதென்ன பல்லக்கில் நீ ஏறி உட்காந்துக்கிறது ஒன்னையும் நாங்கள் தூக்கணும்னு எங்களை ஏன் தூக்க சொல்கிற? நீ இறங்கி நடந்து வா, இறங்கி நடந்து வா. நீ நின்ன பெருமாளுக்கு ஈக்குவல? பெருமாளை தூக்குனா ஒன்றையும் சேர்த்து தூக்கணுமா? நீ நடந்து வந்தா என்ன கெட்டுப்பிடுமா? கற்பூர ஆரத்தி காட்டணும், கீழே இருந்து காட்டு. தேங்காய் பழம் உடைக்கணும், கீழே இருந்து ஓட்ட. என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? நான் முதல்ல இந்த கேள்வி கேட்டேன் 5 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அன்னைக்கு என்ன ரவுண்டு கட்டினானுங்க. ஆஹா, இந்த ஆள் டேஞ்சரஸான ஆளு. இவன் வந்து இந்த மக்களுக்கு மானம் சொரணை இதையெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே போறான். இவங்க மானம் சொரணை எல்லாம் இல்லாமல் இருந்தாதான் கடைசி வரைக்கும் இவனை முட்டாளா வச்சிருக்க முடியும். அந்த சிங்கத்துக்கு சாப்பாடு போட்ட மாதிரி கழுதையை போட்ட மாதிரி போட முடியும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தா. நான் முதல் கேள்வி கேட்டேன், இறங்கு கீழே, கற்பூர ஆர்த்தி கீழே இருந்து காட்டு. நாங்கள் சாமியை தூக்கிட்டு வர்றது எங்களுக்கு சந்தோஷம், ஒன்றை தூக்குறது எங்களுக்கு சங்கடம், ஏற்ற மாட்டோம், இறங்கு கீழே. தப்பா? ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டு, நாங்க எப்படி ஒரு மதத்தை பிரிவு சைவம் வைணவம் அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அப்படி ஒரு பிரிவுக்கு நீ தலைவன், அவ்வளவுதான். ஒரு குரூப் உன்னோடது, உனக்கு வேதம் முக்கியம். நான் தெளிவா சொல்றேன், எங்களுக்கு வேதம் முக்கியம் இல்லை. ஏன்? எங்களுக்கு திருமுறை இருக்கு, எங்களுக்கு சேக்கிழார் போதும், எங்களுக்கு திருநாவுக்கரசர் போதும், எங்களுக்கு ஆழ்வார்கள் போதும், எங்களுக்கு திருமந்திரம் போதும், எங்களுக்கு வள்ளலார் போதும், எங்களுக்கு தாய்மானவர் போதும். எங்களுக்கு புரியாத வேதம் எங்களுக்கு வேண்டியதில்லை. நீ வச்சுக்க, வேதத்தை நீ வச்சுக்க, அது எங்களுக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நீ எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேங்கிற, படிக்க விடவும் மாட்டேங்கிற, எது கேட்டாலும் அது இருக்குது, அதில் இருக்குது, அதில் இருக்குதுங்கிற. அப்புறம் அதில் இருக்குதுன்னு சொல்றதோட நிறுத்துறது இல்லை, அதில் ஒன்றை ஒசத்தியா சொல்லிக்கிற, எங்களை மட்டமா சொல்ற. நாங்கள் ஏன் அதை கேட்கணும்? நாங்கள் என்ன இழிச்சவா? நீ ஒன்றை ஒசத்தியா சொல்லிக்கிட்டு. பட் சார், இப்போ பாருங்களேன், கோயிலுக்குள்ள 6 மண்டபம் இருக்குது இல்லையா? மகா மண்டபம், அர்த்த மண்டபம், எல்லாம் ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா? நான் இப்போ ஆகம புஸ்தகத்தை எடுத்து வேணா காட்டுறேன். ஆகமத்தில் எந்தெந்த மண்டபத்தில் என்னென்ன ஜாதி நிற்கணும்னு இருக்குதுங்க. எந்தெந்த ஜாதிக்காரங்க கோயிலுக்கு வெளியே நின்று கும்பிடணும், எந்தெந்த ஜாதிக்காரங்க கோயிலில் கோபுரத்துக்கிட்ட கும்பிடணும், எந்த ஜாதிக்காரன் முதல் மண்டபம் வரைக்கும் வரலாம், எந்த ஜாதிக்காரன் இந்த மண்டபம் வரைக்கும் வரலாம் அப்படின்னு இது இருக்குதுங்க ஆகமத்தில். ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன், எது இந்திய அரசமைப்பு சட்டம், அதை அப்படியே தூக்கி அந்தாண்ட போட்டுடுச்சுங்க. ஏன்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண போது சொன்னாங்க, இந்த பாருப்பா, எந்த மதத்தின் நூல் எவ்வளவு சிறப்பாய் பேசினாலும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு முன்பாக அது செல்லாது. இந்திய அரசமைப்பு சட்டம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அறிவித்து விட்டது. எல்லோரும் சமமானவர்கள். அதற்கு எதிராக எந்த மதத்தின் நூல் சொன்னாலும் நீதிமன்றம் ஏற்காதுன்னாங்க. எந்த மதத்தின் எந்த புத்தகம் எதை சொல்லி இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக அது இருக்குமானால் அதை ஏற்க முடியாது என்பதுதான் இந்தியாவின் கோட்பாடாக இருக்க முடியும். நீ என்ன, நாங்கள்லாம் ரொம்ப பெரியவங்க, எங்களுக்கு இந்த ரைட் இருக்கு, உங்களுக்கு அந்த ரைட் இல்லை, நீங்க வெளியே நில்லுங்க. அப்படி இருந்த ஹரிஜன ஆலய பிரவேச சட்டம் எப்படி வரும்? நீங்க கோயிலுக்கு வெளியே நிறுத்திருந்தீங்க, அவங்க கோயிலுக்குள்ள வரலாமான்னு கேஸ் நடந்தது. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, நம்ம இந்திய அமைப்பு எல்லாரையும் உள்ள வரலாம் கோயிலுக்குள்ளன்னு சொல்லிடுச்சுப்பா. உங்க ஆகமத்தை பத்தி எல்லாம் நாங்க காது கொடுத்து கேட்க முடியாது, தே கேன் கம், முடிச்சிட்டாங்க. இதை புரிஞ்சுக்க வேணாமா? நம்ம நெருப்பு கோழியெல்லாம் பூமிக்குள்ளேயே தலையை விட்டுக்கிட்டு பயந்துகிட்டே இருந்தா என்னைக்கு நீங்க இந்த துன்பங்கள்ல இருந்து வெளியே வரப்போறீங்க? ஒரு துணிச்சல் வேண்டாம்? தெளிவா யோசிச்சுக்கங்க. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் எல்லா மதங்களையும் கட்டுப்படுத்துவது.
அதுக்கு மேல மத நூல்களை சொல்லிக்கொண்டு அரசமைப்பு சட்டம் அதை விட கம்மி அப்படின்னு பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. இப்போ இந்த நான் ஒரு பேசிக்கலி இந்து, இதுல இருக்கிற சௌரியம் என்ன தெரியுங்களா? இது மாதிரி ஒரு சுதந்திரமான தர்மம் உலகத்தில் கிடையாதுங்க. அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த சுதந்திரமான தர்மத்தையும் கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு உடைய அடிமை மதமாக ஆக்கும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் தான் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது? ஏன் அதை அடிமையாக்குறீங்க? மறுபடியும் வந்து அந்த அடிமைத்தனத்தை நீங்க நிலநாட்டாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்லை இவன் இப்படி தான் இருக்கணும், அவன் அப்படி தான் இருக்கணும், இவனுக்கு இந்த ரைட் இருக்கு, அவனுக்கு அந்த எங்களுக்கு வேணாம் பாதலாம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், சித்தர்கள் இந்து மதத்தில் இருக்கிறார்களா இல்லையா? ஸ்ட்ரைட்டா பதில் சொல்லுங்க. சித்தர்கள் கோயில் இல்லையா? சித்தர்கள் சமாதியை கும்பு இல்லையா? எல்லா கோயிலுக்கும் கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா கருவூரார் சமாதி தான் கரூர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அவங்க இங்க சமாதி ஆனாங்க, இவங்க இங்க சமாதி ஆனாங்க. திருப்பதி கூட ஒரு சித்தருடைய சமாதி, அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு, எந்தெந்த சித்தர் எங்கெங்க சமாதி ஆனார்னு ஒரு பாட்டே இருக்குது. அப்ப சித்தர்களுடைய சமாதி தான் நமக்கு. சிவவாக்கியர்னு ஒரு சித்தர் வராரு. அந்த சிவவாக்கியர்ங்கிற சித்தர் தான் வைணவத்தில் திருமழிசை ஆழ்வாரா இருந்தார்னு ஒரு கணக்கு இருக்குது. திருமழிசை ஆழ்வாரா இருந்தவர் தான் சிவவாக்கியர் ஆனார்னு ஒரு கோஷ்டி. இல்லைங்கோ சிவவாக்கியரா இருந்தவர் தான் திருமழிசை ஆழ்வார் ஆனாரு அப்படின்னு ஒரு கோஷ்டி. எங்களால் அதை தீர்க்க முடியாது. நாங்கள் தான் இன்னும் தோசை பிரச்சனையவே தீர்க்கலையே. தோசை யாருக்கு முதல்ல அப்படிங்கிறதுக்கே நாங்களாம் சண்டை போடுற ஆளாச்சே. நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்கு புரியும். காஞ்சிபுரத்தில் தான் தோசைக்கு சண்டை போடுவாங்க, வேற எந்த ஊர்லேயும் போட மாட்டாங்க. பக்கத்து ஊர் திருவள்ளூருக்கு இல்லையா, தோசை யாருக்கு அப்படின்னு சண்டை போடுவாங்க. சார் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, நாம கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறோம், சித்தர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய மாட்டாங்க. சித்தர்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்ய மாட்டாங்க. இப்போ இவங்க இறை உணர்வு உள்ளவர்களா இல்லையா? அவங்க நாஸ்திகர்களா? கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களா? இந்த உலகத்தில் இறை உணர்வு வானாம்னு சொல்றவங்களா? இப்போ நான் சிவவாக்கியர் பாட்டு சொல்லட்டுமா? நான் பூ பறிச்சேன், சாமி முன்னாடி கொண்டு போய் போட்டேன், நான் தான் உண்மையான பக்தன். இப்படி எவ்வளோ பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் பூ பறித்தேன், இன்னும் சில பக்தன் இருக்கான் அடுத்தவன் விட்டு பூவாக பறிக்கிறான். சார் மயிலாப்பூரில் எங்களுக்கு வீடு இருந்தது சார். முதல்ல மயிலாப்பூரில் ஒரு வீடு இருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு காம்பவுண்டு மரத்தில் காம்பவுண்டை ஒட்டி செம்பருத்தி வச்சுருந்தோம் சார். பிரமாதமாக பூக்கும் செம்பருத்தி, அட்டகாசமாக செம்பருத்தி பூக்கும். நான் வெளியில் வந்து பார்த்தா அந்த செம்பருத்தியை பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா சார் ஒரு பூ கூட அதில் இல்லை சார், ஒரு பூ கூட இல்லை. நான் வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வருவேன் சார், இதான் என் பழக்கம். என்னடா இது ஒரு பூ கூட இல்லையே அப்படின்ட்டு ஒரு நாள் என்னன்னு பார்க்கணுன்னு 5 மணிக்கு நான் எழுந்துச்சி வெளியே வந்து நிற்கிறேன் சார். ஒருத்தர் துரட்டி வச்சு பறிக்கிறார் சார், அந்த பூவெல்லாம் பறிக்கிறார். நான் அவரை இப்படி பார்த்துட்டு சொன்னேன், என்ன பூ பறிக்கிறேன் எதுக்கு? சாமிக்கு. எங்கள் வீட்லேயும் சாமி இருக்குது, அதுக்கு 2 போட வேணாமா? அவர் என்ன சொல்கிறாரு, சாமியில் உங்கள் வீட்டு சாமி எங்கள் வீட்டு சாமின்னு வேறுபாடு இருக்கான்னு? இவ்வளோ படித்து ஊருக்கெல்லாம் பேசுகிற உங்களுக்கு தெரிய வேண்டாமா? எல்லா சாமியும் ஒன்று தான். அப்படியா? அந்த சாமிக்கு இந்த செம்பருத்தி பூ இருக்கட்டுமேனு பறிக்கிறேன். நான் சொன்னேன், அப்போ ஒன்று பண்ணு, என்ன சாயங்காலம் வந்து 2 குடம் தண்ணி ஊற்றிட்டு போ. ஏன் செம்பருத்தி பூக்கணும்னா கடவுள் அருளால் பூக்குறதுன்னு இல்லை, தண்ணி ஊற்றுனாதான்டா பூக்கும். ராத்திரி தண்ணி நான் ஊற்றுவேன், காலையில் நீ பூ பறிப்பியன்னு. காலையில் வந்து பூ பறிக்கிறதா இருந்தால் சாயங்காலம் வந்து தண்ணி ஊற்று. சில பேருக்கு வெக்கமே கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, உங்கள் உழைப்பில் ஒரு பூ பறித்து கடவுளுக்கு போட்டால் சந்தோஷப்படுவாரே ஒழிய, அடுத்தவன் பங்கை திருடி போட்டிங்கன்னா கடவுள் வெட்கப்படுவார். ஆமாம் சார், அடுத்தவன் பங்கை திருடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடவுள் வெட்கப்படுவார். நம்ம ஜனங்களுக்கு புரியலையே, யோசிக்க மறுக்கிறாங்களே. சார் நம்ம பக்கத்து நியாயத்தை பேசுகிறோம், அடுத்தவன் பக்கத்து நியாயத்தை பேசணுமா வேண்டாமா? நான் தான் வர்ற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒன்று போட்டுட்டு தானே போவேன். இப்போ போடுறேன், நீங்கள் எழுதிக்குங்க. இப்போ நாம் கும்பிட்ட கோயில் யார்ட்டையோ இருந்ததுன்னு நாம் திரும்பி வாங்கிட்டோம், புரியுதா? நாம் கும்பிட்ட கோயில் யார்ட்டையோ இருந்ததுன்னு நாம் திரும்பி வாங்கிட்டோம். சரி சரி, அதை சட்டப்படி சரின்ட்டாங்க, அதனால் நம்ம ஒன்றும் பேச, சட்டப்படி ரைட்டு ரைட். இப்போ நான் கேட்கட்டுமா,
நாகப்பட்டினத்தில் புத்த விகாரத்தில் ஒரு தங்கத்தில் புத்தர் இருந்தார். அவரை திருடி ஸ்ரீரங்கம் கோயில் மதில் கட்டினாரு திருமங்கையாழ்வார். அப்போ திருமங்கையாழ்வாருக்கு பதிலாக ஸ்ரீரங்கம் கோயிலேருந்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்துக்கு அந்த தங்க புத்தரை திருப்பி கொடுக்கணுமா வேணாமா? இப்போ நான் கேட்குற கேள்வி லாஜிக் இருக்கா இல்லை யோசிங்க. நம்ம கும்பிடுற சாமியை எவனோ ஒருத்தன் அவன் கோயில் ஆக்கிட்டான்னு கோயிலுக்கு கோர்ட்டுக்கு போய் நம்ம வாங்கிட்டோம், ரைட்டு. எவனோ கும்பிட்டுக்கிட்டு இருந்த புத்தரை நீ ஆட்டை போட்டு தூக்கிட்டு வந்துட்ட. அதை வச்சு நீ ஸ்ரீரங்கம் கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் சவுறு கட்டின. நீ சவுறு கட்டினங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இப்ப நீ என்ன பண்ணணும்? ஆஹா, புத்தர் கோயிலிருந்து தங்க புத்தரை திருடியது தவறு அப்படின்னு இந்த கோயிலிருந்து பெனால்டி வாங்கி அந்த புத்த விகாரத்துக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? மனசாட்சி உள்ளவங்க யோசிங்க. நீங்க கைத்தட்ட கூட பயப்படுறீங்க. இந்த பயத்திலிருந்து நீங்க மீளாத வரையில உங்களை காப்பாற்ற முடியாது. ஒன்னும் பயப்படாதுங்க. ராத்திரி சாமி வந்து கண்ணெல்லாம் குத்தாது. இதெல்லாம் கேட்டுட்டா சாமி கண்ணை குத்துமோன்னு. சார் பாருங்க, வார்த்தையை தெரிஞ்சுக்கங்க. உன்னுடைய நியாயம் எவ்வளவு நியாயமோ அவ்வளவு இன்னொருவனுடைய நியாயமும் நியாயம் என்று நீ நினைக்க பழகினால் மட்டும்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். தர்மத்தை பத்தி யோசிங்க சார். எவனோ தங்கத்தில் புத்தர் பண்ணி வச்சிருக்கான், அதை திருடி கொண்டாந்து நீ கோயில் கட்டுவே அப்படின்னு சொன்னா எப்படி மன்னிக்கிறது? எப்படி மன்னிக்கிறது? திருப்பி அவனுக்கு தங்கத்தில் புத்தர் கொடு. அவனுடைய சொத்தை நாம எப்படி எடுத்துட்டு வருது வெளியில? தவறு இல்லையா? நான் மட்டும் என் சொத்தை கேட்பேன், ஆனால் என் சொத்தை இன்னொருத்தன் சொத்தை நான் எடுத்தா யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னா நியாயம் இல்லையே. மற்றவருடைய நியாயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. பாருங்களேன், என் மனைவி தான் எங்கள் வீட்டு வரவு செலவு நிர்வாகம். நான் எதுவுமே பண்ணுவேன். நான் வெளியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது யாருக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு பிடிக்காது? என் மனைவி தான் வரவு செலவு நிர்வாகம். இது யாருக்கு பிடிக்காது? சத்தமாக சொல்லுங்க. கரெக்ட். எங்கள் அம்மா கேட்டாங்க. அவள் ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு பேங்க்குக்கு போகிறதும் வர்றதும், அவள் இஷ்டத்துக்கு செக்கில் கையெழுத்து போடுறதும், உனக்கு பொண்டாட்டியை அடக்கி வைக்க தெரிய வேண்டாம், என்ன நியாயம்? எப்போ பார்த்தாலும் அவளை. நான் சொன்னேன், அம்மா நீ 40 வருஷமாக அப்பாவோட எதுக்கு சண்டை போட்ட? 40 வருஷமாக அப்பாவோட எதுக்கு சண்டை போட்ட? எங்கிட்ட பணத்தை கொடுத்து நிர்வாகம் பண்ண உடலையே நீங்கள் எல்லாம் நீங்களே பண்ணுறீங்களேன்னு நீ அப்பாவோட சண்டை போட்டியா இல்லையா? ஆமாம். உனக்கு எந்த நியாயம் கிடைக்கலையோ அந்த நியாயத்தை அவளுக்கு நான் இப்போ கொடுத்துருக்கிறேன். நான் இதே வார்த்தை சொன்னேன், அம்மா நீ தோத்துட்ட, ஆனால் உன் கருத்து ஜெயிச்சிருச்சு, இப்போ சொல்லு எது சரி? எங்கள் அம்மா ஒரு நல்ல சிந்தனையாளர். ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு, நீ பண்ணதுதான்பா கரெக்ட், பொண்டாட்டியை மதிக்கணும்பா, அவகிட்ட தப்பு இல்லை அப்படின்னா. இதை தான் நான் புரிய வைக்க விரும்புகிறேன். உன் சொத்து திருடப்படக்கூடாது என்று நீ எவ்வளவு கவலைப்படுகிறாயோ அப்படி அடுத்தவன் சொத்தை நீ திருடி இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் நான் கவலைப்படுகிறேன். அவ்வளோதான். அதான் நான் ஐ வாண்ட் டு ரெஜிஸ்டர். தப்பு கடவுள் பேரால, மதத்தின் பேரால, எதன் பேரால நீ பண்ணினாலும் அடுத்தவன் சொத்தை திருடுகிற உரிமை உனக்கு இல்லை. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அவரு கோயில் வழிபாடெல்லாம் தாண்டிட்டாரு. யாரு? சிவபாக்கியர். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? எவ்வளவு பூ பறிச்சேன், எவ்வளவு கொண்டு போய் போட்டேன், பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாடிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை. எவ்வளோ மந்திரம் சொல்லியிருக்கேன். சிவவாக்கியர் சொல்றார், பண்டு நான் பறித்தறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாடிலே செபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துளே, கோயிலும் மனத்துளே, குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. சிவவாக்கியருடைய பாட்டு. இப்ப என் கேள்வி, சிவவாக்கியர் இந்து இல்லையா? சிவவாக்கியர் இந்து இல்லையா? அவர் என்ன நாஸ்திகரா சிவவாக்கியர்? புரிஞ்சுக்கணும் சார். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து மதம் என்பது ஒரு நாளில் ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட ஒற்றை கொள்கை உடைய ஒரு தத்துவம் அல்ல. பல்லாயிரம் முனிவர்களால் பல்லாயிரம் ஆண்டுகள் உருவாக்கப்பட்ட மதம் என்பதால் இல்லை. உருவாக்கப்பட்ட அல்ல, உருவான மதம் என்கிற காரணத்தால், உருவான தானாகவே உருவாகி வந்ததால் எதிரெதிரான கருத்துக்களும் இருக்கும். உனக்கு பிடிக்காத கருத்தை நான் பேசுனா நான் இந்து இல்லைன்னு சொல்லாத.
அது உனக்கு பிடிக்கல, உனக்கு சௌரியமா இல்லை, ஆனால் அது என்னோட கருத்து இல்லை. எனக்கு முன்னால் அதை சொன்னவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த புரிதல் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு நம்ம இந்த நெருப்பு கோழி உள்ள விட்ட மாதிரி இன்னும் எவ்வளவோ பேசுறார். சாதி யாவதேதடா சலம் திரண்ட நீரல போட பெரிய தீட்டு தீட்டுன்னு. இதை விட பச்சை யாருமே எழுத முடியாதுங்க. சிவவாக்கியர் சொல்ற, என்னடா பெரிய தீட்டு, உங்க அம்மா தீட்டு 10 மாசம் சேர்ந்தது தாண்டா நீனர். கர்ப்பத்தில் 10 மாசம் தீட்டு சேர்ந்தாதான் சார் புள்ள உருவாகுது. அந்த 10 மாசம் தீட்டு கிடையாது இல்லை பொம்பளைக்கு, அது அவ்வளவுமே தீட்டு சேர்ந்தது தானே. சாதியாவதேதடா சலம் திரண்ட நீரலோ பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்தும் ஒன்றலோ காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ சாதி பேத மோதுகின்ற தன்மை என்ன தன்மையே. அவர் கேட்கிறார், என்னடா ஜாதி ஜாதின்னு அடிச்சுக்கிறீங்க, ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே. அப்ப சிவவாக்கியர் உண்மையான இறை ஞானம் உள்ளவர் இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன், பக்தி என்பது நாம் பயப்படுவதும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட உண்மைகளை நம்பிக்கொண்டு இருப்பதும் அல்ல. நான் முதலில் சொன்னதைப் போல குளவியை உருவாக்குகிறது. அது புழுவை ரீங்காரத்தால் ஆக்குவது என்பது ஒரு கற்பனை, ஒரு கவிதை. கவிதையை கவிதையாக ரசிப்பதற்கும் உண்மையை உண்மையாக புரிந்து கொள்வதற்கும் பழக்கப்படுங்கள். கவிதைகளை உண்மை என்று நம்பாதீர்கள். கவிதை மனதின் மகிழ்ச்சிக்காக எழுதப்படுவது. தாலாட்டில் எழுதுறான், குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்லி ஒரு அணைக்கட்டு தான் கட்ட சொல்லு. அழுத கண்ணீர் எங்கேயாவது ஆறா வருமாங்க? அது அம்மாவுடைய தவிப்பு. புள்ள அழறது, குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர. அதில் யானை குளித்தேற, குதிரை குளித்தேற, மஞ்சளுக்கு பாய்ந்து இஞ்சிக்கு பாய்ந்து, இதை விட அந்த புழுகு ஆகாச புழுகு உலகத்தில் இருக்குமா? ஆனா இந்த கவிதையை நான் ரசிக்கணுமா இல்லையா? ஏன்? இந்த கவிதையில் உண்மை இல்லை, என் தாயின் இதயம் இருக்கிறது. நான் அழுதாவை தாங்குவாளா சார் எங்க அம்மா? நான் எங்க அம்மா பத்தி குறையா சொன்னேன்னு நினைக்காதீங்க. எங்க அம்மா மாதிரி எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ராத்திரி முழுக்க முழிச்சு உட்காந்துருப்ப, வேற யாராவது உட்காந்துருப்பாள? இல்ல இல்ல. ஆனா உண்மை இல்லையே. குழந்தை அழுத கண்ணீர் ஆராய் பெருகி வர, ஆனை குளித்தேற, குதிரை குளித்தேற, மஞ்சளுக்கு பாய்ந்து, வழிப்போக்கர் வாய் கழுவ. அது வேற, வாய் கொப்பிடிச்சானா 4 பேர். வழிப்போக்கர் வாய் கழுவ, மஞ்சளுக்கு பாய்ந்து இஞ்சிக்கு பாய்ந்து. எப்ப வத்துச்சு தெரியுமா? வாழைக்கு பாய்கையிலே வற்றியதாம் கண்ணீரும். இதெல்லாம் பொம்பளைங்க தாலாட்டு பாடின காலத்தை கேட்டது. அதுக்காக ஆம்பளைங்க பாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நீங்களாவது பாட. இப்போ நான் என்ன சொன்னேன்னு மெசேஜ் புரிஞ்சிருச்சா? என் அம்மா அழுத, என் குழந்தை அழுத கண்ணீர் அம்மாவை எப்படி பாதித்தது என்கிற உணர்ச்சியை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் அது உண்மையல்ல என்று என் அறிவுக்கு தெரியும். இப்படி உணர்ச்சியில் என்ஜாய் பண்ணுவது எது, உண்மையில் தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று புரிந்து கொள்ளுங்கள். உண்மைகளுக்கு முகத்தை திருப்பாதீர்கள். உண்மைகளை எதிர்த்து முகத்தை புதைக்கலாமா?